சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து குடியரசு தினம்ல அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு. அதனால சரி வந்து சாட்டர்டே நைட்டே வந்து கொஞ்சம் சிக்கன் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிக்கன் குக்குன்னா அப்படின்னா ஏர் ஃப்ரையர்ல வச்சு பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். இதுக்கு முன்னாடி லெக் பீஸ் பண்ணிருக்கேன். ஃபுல் சிக்கன் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம் குக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி கொஞ்சம் ஆயில் அண்ட் கொஞ்சம் நம்ம நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ரொம்ப ஆயில்ல போடாம இருக்கும்ல, அதுக்காக வேண்டி ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து இது இங்க வந்து ஃப்ரோசன் சிக்கன், இது வந்து நான் 2 பீஸா கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி நல்லா கோடு போட்டுக்கோங்க. அப்படி அந்த கோடு போட்டால் நம்ம மசாலாஸ் எல்லாம் உள்ள இறங்கும். நம்ம இந்த ஏர் ஃப்ரையர்ல வைக்கிறதுனால அது வந்து குக் ஆகியும் கிடைக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா சிக்கனை வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட்டுட்டு அப்புறம் சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் லெமன் ஜூஸ் இவெல்லாம் போட்டு நல்லா மசாலா வந்து மேக்னேட் பண்ணிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 hour வெயிட் பண்ணி ஹஸ்பண்ட் சொல்லிதாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் ஏர் ஃப்ரையர்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நம்ம வச்சாலும் அவங்க கையால வைக்கிறதுல அவங்களுக்கு அது ஒரு டேஸ்ட். அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க நீ மசாலா மட்டும் பெரட்டிவே திருப்ப வந்ததுக்கு அப்புறம் நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் மசாலா மட்டும் பெரட்டி ஒரு 1 hour வந்து வெயிட் பண்ணி வச்சுட்டு திருப்ப வந்து அவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த அவங்க தான் எடுத்து உள்ளாடி வச்சுட்டு இருக்குது. வச்சு எல்லாம் கிளியர் பண்ணி அவங்களுக்கு அவங்க கையால வச்சு அது ஒரு திருப்தியா டேஸ்டான்னு தெரியாது. சில விஷயங்கள் எல்லாம் அவங்க அப்படி வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து 180°C 20 minutes வச்சு எடுத்துட்டோம். அதுல அப்படிதான் போட்டுருந்தாங்க, டைமர்லாம் மேலே இருந்துச்சு. அதனால நம்ம வந்து ஜஸ்ட் செட் பண்ணிட்டா போதும். செட் பண்ணிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு பார்க்கும்போது அது கொஞ்சம் ஒரு சைடு குக் ஆகிருந்து, நெக்ஸ்ட் சைடு என்னன்னு சொல்லும் போது கொஞ்சம் வந்து குக் ஆகாத மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு கொஞ்சம் குக் ஆகல. அப்போ திருப்பி ரிட்டர்ன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து ஒரு 5 minutes வச்சு எடுத்தோம். 5 minutes வச்சு எடுத்தா நல்லா குக் ஆகுது. இப்படி தூக்கும் போது அது உடஞ்சி வந்துடுச்சு. அந்த மாதிரி வந்து நல்லாவே குக் ஆகி இருந்துச்சு. குக் ஆகி நல்லா சாப்பிட்டது. மறுநாள் லீவு தானே, சரி கொஞ்ச நேரம் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சுட்டு இருந்தோம். லீவுனாலும் கொஞ்சம் படிக்க வைக்கும் போது தான் அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். 1 day ஸ்டாப் பண்ணிட்டோன்னு சொன்னா அதுக்கடுத்து அவங்க படிக்கவே வர மாட்டாங்க. படிச்சு முடிச்சு கொஞ்சம் ஆக்டிவிட்டி எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். गाइस குட்டா இருக்கிறவங்களோட பேரை கமெண்ட்ல அனுப்புங்க. ஆமா, ரியா, சுபா, ரியல். யார் குட்டா இருக்காங்க? நம்ம அப்பாக்கு ஷாப்ல இருக்காங்க. சோ கலர் கொடுக்க முடியாது உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. சோ நம்ம வந்திருக்கோம். என்னம்மா அட்டோனு ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லைக் பண்ணி சொல்லுங்க ஓகே நம்ம சேனல். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி வந்து பேசிட்டே கலர் கொடுத்துட்டே இருப்போம். அவங்க சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அவங்க கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அவங்களோட பேசுறதுக்கான டைமும் நமக்கு கிடைக்கும். அவங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஓகே மம்மி நம்ம கூட இருக்காங்க அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த டைம் வந்து தேவையில்லாம அந்த டைம் பக்கத்தில் அவள் வேற ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளையும் பார்த்துக்கணும், அவளை எடுக்கணும், அவளுக்கு ஏதாவது பண்ணணும், அவளை விளையாட எடுக்கணும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். டைம் பாஸ் நமக்கு ஆகிட்டே இருக்கும். சரி எல்லாரோடையும் ஒரு டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ரிப்ளெக்ட் டேயா ஹாலிடே வேற. சரி அவங்களோட ஏதாவது அவங்களுக்கு யூஸ் ஆனது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் டிசைன்ஸ் கொடுக்கணும். இங்கே இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வேண்டாம். Wait a second. Shush. What is this? நேரம் இப்படி அவங்களோட விளையாடி கலர் அடிச்சுட்டு அது கலர் அடிச்சு முடிஞ்சது திருப்ப கொஞ்சம் கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சோம். அந்த டைம்ல எப்படி சொல்றது, இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது நமக்கு பெரிய வேலை இருக்கு. சரி ஓகே கலரிங் கொடுக்கலான்னு சொல்றதுதான் டைமு. உடனே எப்ப கொடுக்கலாம் எப்ப கொடுத்துடலாம், நமக்கு கிச்சன் வேலையும் முடியாது. அதுக்கிடையில அவங்களுக்கு சொன்னனால இப்ப வந்து நான் முடிச்சதுக்கு அப்புறமா பிள்ளைங்களோட டிராயிங் தான். அவங்க வந்து எப்படி பண்றாங்கன்னு பார்த்து பாருங்க. அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி. அவன் லைட்டா கொடுப்பான், அவன் டார்க்கா கொடுப்பா. கலர் பென்சில் அதில் பாதி நேரம் அந்த டிப்பை உடச்சிருவாங்க. எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ முடிவார் ஆயிடுச்சு. முடிவார் ஆனதுக்கு அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, பாத்துக்கோங்க. என்னோட
டிராயிங் பிடிச்சுன்னா கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க. பிக்சர் கியூட்டா இருந்தா பிங்க் ஹார்ட் போடுங்க. பை பை. எங்க மம்மியோட பிடிச்சுனா பர்பிள் ஹார்ட் போடுங்க. லைக் பண்ணுங்க. பக்கத்துல குட்டி பிள்ளை கிடந்து அவ பாட்டுல விளையாடுவா, கத்துவா, எல்லாம் செய்வா. அவளை அப்படி போட்டுட்டு தான் நமக்கு இங்க வேலை செய்ய முடியும். இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுவா. இந்த மாதிரி இப்ப டோர்ல வந்து ஒட்டி வச்சிட்டோம் எல்லாரோட பிக்சர். ஏன்னா அவங்க டேடி வந்தோன்னு காமி. ட்ரை பண்ணு. டவுன்ல 6 சேர்த்து வைடா ஒரே இதாட்டு. ரியா அவுட்டு. யார் ஃபர்ஸ்டா இருக்கணும், குட்டா இருக்கணும். ஒரு 1 மினிட். நீங்க என்னமா செய்றீங்க? இங்க வா. நான் ஜெயிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் செகண்ட். ரியவை. குட். விழுந்துட கூடாது. சீக்கிரம் 2 1 வை. நீ அப்பல 1 அதுக்கப்புறம் இனி ஈவினிங் பசிக்கோல ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி காலையிலேயே வந்து என்ன பண்ணிடணும்னா பீஸா செய்யறதுக்காக எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். அது வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோல கொஞ்சம் லெந்தா கொடுத்துருக்கேன். இதுல வந்து ஜஸ்ட் சும்மா நானும் பையனுமா இருந்து செய்துட்டு இருந்தோம். அது வந்து கரெக்டா வந்து அது ப்ராப்பரா வரல டவ் வந்து. ஏன்னா அந்த இதுல இன்னொன்னு வந்து பெருசா செய்தோம், அது நல்லா வந்துச்சு. இது வந்து ஸ்மாலா செய்யலாம், இது ஏர் ஃப்ரையர்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தது. பட் வந்து இது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, வந்து சக்சஸ் ஆகலை எங்களுக்கு. வந்து இது வந்து அந்த டொமேட்டோ அந்த இது இருக்கும்ல பேஸ்ட், அது வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா சீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை வெஜிடபிள்ஸ் அதுதான் வச்சுட்டு இருந்தோம். அந்த இதில் வந்து கானெல்லாம் வச்சு கொஞ்சம் அழகாக நீட்டாகவே பண்ணியிருந்தோம். பட் இதுக்கு வந்து நார்மலாச்சு ட்ரை பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ரிஹர்சல் பார்ப்போம்ல அந்த மாதிரின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சோன்னு இது என்னது கரிஞ்சிடுச்சு. பட் அந்த டேஸ்ட் குக்காக இருந்துச்சு, பட் அந்த டேஸ்ட் வந்து வரல. ஏன்னா வந்து நார்மலாக இன்னொன்று நான் காமிக்கிறேன், அது பாதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது வீடியோவே எடுத்துச்சு. அது வந்து என்னாச்சுன்னா கரெக்டாக வந்து அது வந்து பெரிய ஒரு கரண்ட் அடுப்பு, எலக்ட்ரிக் அடுப்பு இருக்குது, அதுக்குள்ள அடி வச்சு அது பண்ணுறது. ஓவன் மாதிரி இருக்கும், அதில் வச்சு தான் அது பண்ணோம். அது வந்து சக்ஸஸ் ஆச்சு, நல்ல ஸ்மெல்லு எப்படி நம்ம கடையில் வாங்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து நாங்கள் திருப்பி இந்த ஏர் ஃப்ரையருக்குள்ளாடி வைக்கிறோம். பட் வச்சதுக்கப்புறம் அது வந்து திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது ஒரு ஏதோ ஒரு கரிஞ்சு வச்சது மாதிரி இருந்தது. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து அந்த சக்ஸஸ் கிடையாது. நான் இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதி சாப்பிட்டாச்சு. இது வந்து சூப்பராக அழகாக வந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இனி ஈவினிங் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீயும் குடிச்சிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நாள் எங்களுக்கு இதான் முடிஞ்சிச்சு. பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.